சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வீட்டில் வேல் வழிபாடு செய்பவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம இப்பதான் ஆரம்பிச்சது அப்படின்னு பலருமே நினைக்கிறாங்க. வேல் வழிபாடு நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு தொன்று தொட்டு எல்லாருமே செய்து வருகின்றது. ஒரு சில குலதெய்வ கோவில்கள்ல படம் கிடையாது, மண் வச்சு வழிபாடும் கிடையாது. அப்பேற்பட்டவங்க குலதெய்வத்தின் ஆயுதமாக இந்த வேலை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதுண்டு. வேல் வழிபாடு செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம். வேல் வழிபாடு வீட்டுல செய்யறதுனால நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும், திருமண தடை நீங்கும், நோய்கள் விலகும், பிணி பிசாசு இது போன்ற பயங்கள் இருந்தாலும், ஒரு வீட்டுல ஏவல் இருக்கோ இல்ல பிணி பிசாசு இருக்கோ, ஏதோ ஒரு பய உணர்வு அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல வேல் வழிபாடு தொடர்ந்து செய்யும் போது இந்த பய உணர்வுகள் அனைத்துமே விலகும். வேல் வழிபாடை வீட்டில் மட்டுமல்ல வியாபார ஸ்தலங்கள்லயும் வேல் வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். வேல் வழிபாடு செய்பவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம். வேலா இருக்கட்டும் இல்ல கடவுள்களின் சிலையாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு வீட்டின் தலைமகன், அதாவது உங்க வீட்டோட தலைவரின் கட்டை விரலளவுக்கு மட்டும்தான் அந்த சிலைகள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் சிலைகளை வீட்டில் பூஜிப்பதே நமக்கு சிறப்பு. அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம கோவில்ல எப்படி ஒரு சிலையை 3 வேளை 3 கால பூஜைகள் செய்யறோமோ, 3 கால நெய்வேத்தியங்கள் வைக்கிறோமோ, அதே போல நம்ம வீட்லயும் செய்யணும். உங்களால 3 கால பூஜைகள்லாம் செய்ய முடியும், என்னால கோவில் மாதிரியே என்னோட பூஜை அறையில தெய்வங்களை வைத்து பராமரிக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமாக பெரிய பெரிய சிலைகள், பெரிய வேல்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். இரண்டாவது, வேல் வழிபாடு செய்பவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று கட்டாயம் வேலிற்கு அபிஷேகம் செய்வது மேலும் சிறப்பு. ஒண்ணுமே இல்லைனாலும் மஞ்சள், விபூதி மற்றும் தண்ணீரால் 3 அபிஷேகங்கள் செய்தாலே போதும். கண்டிப்பாக அபிஷேகம் செய்து வேலை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் சீக்கிரமாகவே கிடைக்கும். மூன்றாவது, நம்ம வீட்டுல எப்படி நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வத்திடம் நின்று நம்மளோட மனக்குறையா இருக்கட்டும் இல்ல மன சந்தோஷத்தையா இருக்கட்டும் பகிர்ந்து கொள்ளுவோம். அதே போலதான் அந்த வேலிடம் ஒரு 5 நிமிடமாவது நின்று பொறுமையா உங்க வேண்டுதலை வைத்து பாருங்க. கூடிய சீக்கிரத்திலேயே அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அது மட்டும் இல்ல, ஒரு வேல் வழிபாடு செய்யும் போது இந்த ஒரு மந்திரத்தையும் பயன்படுத்துங்க. அது என்ன மந்திரம் பாத்தீங்கன்னா, ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க, ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க, ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க. இந்த மந்திரத்தை தினமுமே நீங்க வேல் வழிபாடு செய்யும் போது தாராளமாக உச்சரிக்கலாம். அந்த முருகனின் அருளும் மற்ற உங்க இஷ்ட தெய்வங்களின் அருளும் உங்க குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வேல் வழிபாடு செய்பவர்கள் கட்டாயம் செய்யவே கூடாத 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், வேலை அப்படியே தரையில் வைக்க கூடாது. நம்ம தெய்வ சிலைகள் எப்படி ஒரு மேடை வைத்து அதன் மேல சிலைகள் வைக்கிறோமோ அதே போலதான் வேலையும் ஒரு மேடை வைத்து அதன் மேல் வேல் வைக்கலாம். அல்லது கோலமிட்டு அந்த கோலத்தின் மேல நீங்க தாராளமாக வேல் வைக்கலாம். அப்படி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சாதாரண பித்தளை தட்டு வைத்து அதன் மேல் வேல் வைக்கலாம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலங்க, நாங்க இப்பதான் வேல் வழிபாடு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 5 ரூபாய் நாணயத்தின் பின்பகுதி சிங்க முகம் இருக்கும். அந்த 5 ரூபாய் நாணயத்தை சிங்க முகம் பார்த்த மாதிரி வைத்து அதன் மேல் வேல் வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். வெறும் தரையில மட்டும் வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. இரண்டாவது, நீங்க வேலுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து தீப தூப ஆராதனை காட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலிற்கு நீங்க நெய்வேத்தியமாக ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு சின்ன பொருளையாவது வைத்தே ஆக வேண்டும். நெய்வேத்தியம் வைத்தால்தான் அந்த பூஜை முழுமையாக நிறைவு பெறும். மூன்றாவது, நீங்க வேல் வழிபாடு மற்றும் இல்ல எந்த ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும் போதும் முதல்ல கட்டாயம் உங்க குலதெய்வத்தை வணங்கிய பிறகுதான் நீங்க வழிபாடை தொடங்க வேண்டும்.
முதல்ல உங்க குலதெய்வ வழிபாட தொடங்கணும். குலதெய்வ விளக்கு ஏற்றணும். 2வது விநாயகரை வணங்க வேண்டும். விநாயகரை வழிபாடு முடித்த பிறகுதான் நீங்க வேல் வழிபாடு செய்ய வேண்டும். இது வேல் வழிபாடுக்கு மட்டுமில்ல, உங்க இஷ்ட தெய்வ வழிபாடுக்கும் இதே முறைதான். கண்டிப்பா இந்த முறையில வீட்ல வேல் வைத்து தாராளமாக வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல மாற்றம் ஏற்படும். இன்னமே வேல் வழிபாடு செய்யலாம்னு நினைக்கிறோம், செய்யலாமா வேணாமா ஒரு அச்சத்துல இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட தயவு செஞ்சு அச்சத்தை விட்டுருங்க. தாராளமா வேல் வாங்கி வைத்து வீட்ல வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்ல, வேல் வழிபாடு செய்யும் போது கட்டாயம் அந்த வேலுக்கு பின்புறத்தில் இல்ல வேலுக்கு பக்கத்துல ராஜ அலங்காரம் உள்ள முருகன் படத்தை வைத்து அதற்கு பக்கத்துல வேல் வைத்து வழிபாடு செய்யும் போது கூடுதல் சிறப்பே உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீடே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். உங்க வீட்டுல என்னென்ன தடைகள் இருக்கோ அனைத்து தடைகளும் உடைத்து எரியக்கூடிய வழிபாடு இந்த வேல் வழிபாடு. தாராளமா செய்யுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.